சுத்திகரியுங்கள். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். 2 கொரிந்தியர் 7:1. இந்த நாட்கள் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் அதிக நேரத்தை செலவழிக்க வேண்டிய நாட்கள். அப்படி செலவழிப்போமானால் சந்தோஷத்துடன் உற்சாகத்துடனும் புத்தாண்டிலே பிரவேசிக்க அது வழிவகுக்கும். நம்மை கர்த்தர் அழைத்த அழைப்பு பரிசுத்தமாக இருக்கிறது. பரிசுத்தத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 4:7. அதே நேரம் உங்களை அழைத்த தேவனை நோக்கி பாருங்கள். பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், குமாரனாகிய தேவனும் பரிசுத்தர், பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது மட்டுமல்ல, உங்களையும் பரிசுத்தமாக்குகிற தேவன். அவருடைய நாமம் யெகோவா மெக்காதீஸ் என்பதாகும். யெகோவா மெக்காதீஸ் என்றால் பரிசுத்தப்படுத்துகிற தேவன் என்று அர்த்தம். அந்த தேவனாகிய கர்த்தர் சொன்னார், நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தர். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருப்பீர்களாக. லேவியராகமம் 11:45. அதையே அப்போஸ்தலர் பேதுருவும் குறிப்பிட்டு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடவடிக்கைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். 1 பேதுரு 1:15 என்று எழுதுகிறார். லேவி 1:45, 19:2, 20:7 ஆகிய வசனங்களில் பரிசுத்தமாய் இருப்பதன் அவசியத்தை கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லுகிறதை காணலாம். பரிசுத்தமாய் இருக்கிற தேவனுக்கு ஒரு பரிசுத்த கூட்டம் தேவை. அவர்கள் மூலமாய் ஏறெடுக்கப்படுகிற பரிசுத்த ஆராதனை தேவை. அதற்காகவே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வேறு பிரித்து கொண்டு வந்தார். பரிசுத்தத்தில் நம்மை முன்மாதிரியாக்குவதற்காகவும் தேவனுக்கு ஒரு பரிசுத்த ஜனம் உண்டு என்பதை உலகத்திற்கு அறிவிப்பதற்காகவும் பாவங்களற்ற நம்மை கழுவி பரிசுத்தமாக்கும்படிக்கும் தம்முடைய இரத்தத்தையே நமக்காக ஊற்றி கொடுத்தார். நீங்கள் என்னுடையவர்கள் ஆகும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். லேவியராகமம் 20:26. ஏசாயா கர்த்தரை தரிசிக்கும் போது சேராபீன்கள் ஆண்டவரை பரிசுத்தர் 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 என்று போற்றி கொண்டிருந்தார்கள். பரலோகத்தை அப்போஸ்தலர் யோவான் பார்த்தபோது அங்கிருந்து 4 ஜீவன்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 4:8. மோசே கர்த்தருடைய பரிசுத்தத்தையும் ஏனைய தெய்வங்களின் பரிசுத்தத்தையும் ஒப்பிட்டு பார்த்துவிட்டு, பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகள்